மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் மிரண்டு போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிருக்காப்புல, சிபிஐ ஆஃபீஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோடு ஷோ பண்ணிருக்காப்புல, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோமேடா, என்ன இப்படிலாம் பண்ணால் நம்ம என்னடா யூகம் வகுக்கிறது, என்னடா போய் சொல்கிறது, என்னடா எழுதுறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் மிரண்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் அமித்ஷாங்க மோடிங்க அவரை எதிர்த்து ஒருத்தர் இப்படிலாம் செயல்படுறதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் என்னங்க இப்படி ஒன்று பண்ணிட்டுருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். நம்ம பசங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என் தலைவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவர் என்ன பண்ணுவார் என்ன செய்வார், ஏன்னா இன்றைக்கி தான் ஏன் அவர் அரசியல்வாதி, இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் ஹீரோ, இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண இத்தனை பிரச்சாரத்தை ரொம்ப சுலபமாக முறியடிச்சிட்டாரா, இதுக்கு தான் சொல்கிறோம் அவட்ட வச்சுக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம அத்தனை பேரும் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாத்த பற்றியும் தெளிவாடமாக பார்க்கலாம். ஏன் பண்ணார், எதுக்கு பண்ணார், இதன் பின்னணி என்ன, யாருக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராரு, எல்லாத்த பற்றியும் ஆழமாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி அவரும் செய்திகளை பார்ப்பார்ல, இந்த மாதிரி விஜய் வந்து அழுத்தத்துக்குள்ளானார், விஜய் வந்து அவருக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க பிடிக்கல தாங்க, இருந்தாலும் இந்த மாதிரி அழுத்தப்படும் போது என்ன பண்ண முடியும். இப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சவங்களாம் நான் பிடிச்சா வச்சுருக்காங்க, தினகரன் அவர்கள் அன்புமணி அவர்கள்லாம் என்ன பிடிச்சா கூட்டணி வச்சுருக்காங்க, எடப்பாடி கூட சேர்த்துங்க, எதுக்கு வச்சுருக்காங்க, அழுத்தம், என்ன செய்ய முடியும், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அழுத்தம், விஜய் அழுத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்கும் போது நம்மளை பற்றி நமக்கு தெரியும், இருந்தாலும் இதை எப்படியாவது உடைக்கணுமே அப்படிலாம் ஒரு சீனும் கிடையாது. நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன், என்னையெல்லாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, அவங்க வரும்போது நான் முன்னாடியே முடிச்சு விட்டேன், நான் கொள்கை எதிரிங்கிறத தெளிவான மெசேஜாக அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அந்த மாதிரி அழுத்தம் பண்ணுறதுக்கு என் சைடு ஏதாவது தப்பு இருந்தால் அந்த தப்பை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அழுத்தலாம். என் பக்கம் ஒரு தப்பும் இல்லை, அவங்களுக்கே என்னை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் அந்த ஊடகங்களில் இந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும்போது இதை முறியடிக்கணுமே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து ரோடு ஷோ போனால் எப்படி இருக்குன்னு ஒரு மனுஷ சிந்தனையில் வரும்போது பக்கத்தில் இருக்கிற 4 பேர்ட்ட எப்படி சொல்லியிருப்பாருன்னு தெரில. அந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த டோரை தள்ளிடு, நான் அப்படியே கை காமிச்சிட்டே வரேன் அப்படின்னு சொல்லும்போது கீழே இருக்கிறவங்களாம் அதை எப்படி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, சிடிஆர் அண்ணா அதை ஒன்றாலும் எப்படி ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி தரமான செய்கையை அந்த ஆஃபீஸுக்கு வெளியிலேருந்து பண்ணாப்புல. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறதை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு சினாரியோவை அங்கே இவ்வளோ நாள் பாதுகாப்பு பணியில் இருக்கிற அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. தெளிவான மெசேஜ், அதாவது நான் இப்படி குனிஞ்சிட்டு போனால் விஜய் பயந்துட்டாருமீங்க, மூஞ்சியை மூடிட்டு போனால் விஜய் மூஞ்சியை காமிக்காமல் வெளியே வந்துட்டாருமீங்க, எப்படி செய்தி போட்டாலும் நான் வெளியே வர்ற நிகழ்வை வச்சு நீங்கள் ஒரு கதை கட்டுவீங்க, அப்போ நான் வெளியே வர்ற நிகழ்வை தெளிவாக நான் வெளியே வரணும், அழுத்தம்லாம் ஒரு கருமும் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி கருப்பு சட்டையை போட்டு டெல்லி வந்து காவி, நான் கருப்பு ஏன்னா நான் பெரியாரோட பேரன், கருப்பு சட்டையை போட்டு மேலே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி கையை காமிச்சிட்டே வந்து ரோடு ஷோ பண்ணால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அவரை பூ போட்டு வரவேற்றா இந்த சினாரியை பார்க்கும்போது இந்த மனுஷன் பயந்துட்டான் அப்படிங்கிற செய்தியை யாராலையாவது எழுத முடியுமா? ஒரு நபராலையும் எழுத முடியாது. அதை மையப்படுத்தி தெளிவாக திட்டமிட்டு கரெக்டான விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி தான் அவர் அரசியல்வாதி, இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் ஹீரோ. கமர்ஷியல் ஹீரோக்கு எதை பண்ணால் அது ஹீரோயிசமாக இருக்கும், எதை பண்ணால் எந்த ஒரு யுக்தியை நம்ம உடைக்கலாம் அப்படிங்கிற தெளிவான புரிதல் அவருக்கு இருக்கும். அதெல்லாம் மையப்படுத்தி தான் அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இது 2வது. இப்போ 3வது, அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கு என்ன ஷாக்குனா, டெல்லி அமித்ஷா நம்மளே சில நேரத்தில் வெள்ளக்கொடையை காமிச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது அப்படிங்கிறதுனால மோடியை அமித்ஷாவின்னு பேசிகிட்டு இருக்கோம், நமக்கே இவ்வளோ பயம் இருக்குது, அதிகாரம் மாநில அரசு நம்மள்ட்ட கையில் இருக்குது, நம்மளே இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கோம் டெல்லிக்கு, அதெல்லாம் எப்படிப்பா விஜய் பயப்படுவார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்காக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து பயந்துட்டார், விஜய் பயந்துட்டார்னு. ஏன்னா இவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க, டெல்லிலாம் மிரட்டுனுச்சுன்னா நாங்களாம் வெளியே தாங்க சீன் போட்டுக்கிட்டு இருக்கோம், உள்ளே என்ன டீலிங் போயிட்டு இருக்குங்கிறது எனக்கும் டெல்லிக்கு மட்டும்தானே தெரியுங்கிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவோட அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும். ஏன்னா நிதி ஆயோக்கு என்னையே நான் வந்து வேற வழி இல்லாமல் போய் அதில் அட்டன் பண்ணேன், இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அமைச்சர்கள் யாராவது சிக்கினாங்கன்னா அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா டெல்லி போய் மீட் பண்ணுறாங்க, இங்கே வந்தாங்கன்னா வெள்ளக்கூடிய காமிச்சு நாங்கள் வரவேற்றுக்கிட்டு இருக்கோம், நாங்களே இந்த மாதிரி தான் இருக்கோம், விஜயெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சினாரியோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லாம் பார்த்துருந்தான்னு வைங்களேன், இந்த சினாரியோவை மிரண்டு போயிருப்பார். என்னடா அந்த மனுஷன் நம்மளோட ஒருபடி மேலே இருக்காப்புல, இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாதுடா, பிஜேபி இருக்கிற இடத்துல இப்படிலாம் செய்யக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது இவர் செய்யும் போது இவங்களால எதுவுமே பண்ண முடியல, அப்படியே குழம்பி போய் உட்காந்துருக்காங்க. இந்த விஷயத்துக்கு கவுண்டர் அட்டாக்கு இப்போ வரைக்கும் திமுக தரப்பால குறுக்க முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. விஜய்னா அழுத்தம் அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையில் அப்படியே இணைஞ்சு போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும், ரத்தமும் சதையும் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அவருக்கு அழுத்தங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த 10 வருஷமாக அவரோட படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும், அதை கடந்து தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். இது நம்பர் 1. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஊடகங்கள் பண்ணுற இந்த மாற்றி மாற்றி போகிற செய்திகள், திருச்சி
அடிச்சு போகிற செய்திகள் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். 3வது, பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் யாரோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. கெட்ட வார்த்தையில் மட்டும்தான் திட்டலை, மற்றபடி அவரை எப்படிலாம் திட்டணுமோ அத்தனை விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுமக்களுக்கு என்ன செய்தியை கடத்தணுமோ அந்த செய்தியை தெளிவாக கடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டாலும் அந்த பிரச்சாரம் அத்தனையுமே அவர் சுக்குநூறாக உடச்சிக்கிட்டு தான் இருக்காரு. 4வது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபியை போட்டு இவருடைய பிரச்சாரமே நடத்தக்கூடாது, இவரை வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நடக்கும் போதும் அதையும் அவர் ஃபேஸ் பண்ணி அதையும் அவர் கடந்து தான் வந்துகிட்டு இருக்காரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இங்கே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் போது அந்த விஷயத்தையும் அவர் கடந்து தான் வந்துகிட்டு இருக்காரு. அதையும் கடந்து நீங்கள் போனீங்கன்னா அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் இல்லைங்க ரிலீஸ் ஆகாதுங்க, அரசியல் தான், பச்சைத்தனமாக அரசியல் பண்ணுறோம், இருந்தாலும் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறோம், ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதையும் அவர் கடந்து தான் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய வாழ்க்கையை இப்போ கடைசி 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க 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 அழுத்தத்துக்குள்ளான நிலையில் தான் அவர் இருக்காரு. ஒவ்வொருத்தையும் நம்ம பார்க்குற பார்வை இருக்குது பார்த்தீங்களா, என்னடா அண்ணனுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அண்ணனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் அவரோட பார்வையில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே பாசிட்டிவ். ஆமாங்க, இந்த இடத்துல ஒருத்தர் இருந்து இந்த வேலை பார்த்தார்னா, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒருத்தர் ஒரு வேலை பார்த்தார்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேர் ஒரு இடத்துல நிற்பாங்க, நான் ஒரு இடத்துல நிற்கணும், இதையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் இந்த நிகழ்வை கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் தலைவர் விஜய் அவர்கள்ட்ட இருக்கிறதுனால தான் இது எல்லாத்தையுமே அவர் ரொம்ப தெளிவாக, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு யூகத்தை வகுத்தா ஒரு பேச்சு முடிச்சிடும். 29 நிமிஷம் அவர் ஒரு தடவை பேசினார்னா, ஒரு மாதமாக இவங்க விஜயண்ணாக்கு எதிராக என்னென்ன மாதிரி பிரச்சாரங்கள் பண்ணாங்களோ அத்தனையுமே அவர் முடிச்சு விட்ருவார். இந்த மாதிரி கடந்த 10 நாட்களாக இவங்க செய்திகளில் போட்டாங்கல்ல, பிஜேபிக்கு பயந்துட்டார் அப்படி இப்படின்னு பண்ணுற அப்படி இப்படின்னு போட்டு செய்திகள் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இது அத்தனையுமே முறியடிக்கணும்னா அழகாக வந்தார்ல ரோடு ஷோ, அந்த ஒரு ரோடு ஷோவில் ரொம்ப தெளிவாக முடிஞ்சிடும். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது என்னுடைய பிரச்சாரத்தை முடக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணீங்கல்ல, இன்றைக்கி தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்துருச்சு, இனிமேல் என்னுடைய பிரச்சாரத்தை உங்களால் முடக்க முடியாது, அடுத்த 38 நாள் என்னுடைய பிரச்சாரத்தை நான் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான மெசேஜ் தான் அது டெல்லியிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு டெல்லியிலேருந்து விஜய் தொடங்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக கடத்திருக்காப்புல. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாமல், வெளியே வா விஜய்னு ஒரு பக்கம் எழுதுறது, ஒரு பக்கம் வெளியே வராதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அத்தனையும் செய்கிறது, வெளியவும் சொல்ல முடியாது வெளியவும் சொல்லாமல் இருக்க முடியாது, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு எஸ்ஓபி உள்ளே போட்டு அந்த எஸ்ஓபியை முறியடிக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கார்ல, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த விஷயம் அத்தனையும் முற்றுப்புள்ளி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் கிடைக்கும் போது அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்காரா, அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த அழுத்தத்துக்குள்ளான விஜய் நான் கிடையாதுங்க, அழுத்தம் தாங்க என்னையை பார்த்து பயப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜாக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் கடத்திருக்காங்க. மோடி அமித்ஷாக்கு தெளிவான மெசேஜை சொல்லிட்டாப்ல, ஸ்டாலின் ஐயாக்கு டெல்லியிலேருந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாப்ல, நம்ம தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் கவலைப்படாத, நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன், எதுக்காண்டி இவ்வளோ நாட்களை என்னை தடுத்து நிப்பாட்டினாங்களோ அந்த விஷயம் இப்போ நகர்த்திட்டாங்க, இனிமேல் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணுங்கிற கிளாரிட்டி என்கிட்ட இருக்குது, இனிமேல் என்னை நீ நம்பு, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அடுத்த 38 நாள் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற மெசேஜை தாவேகா தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே தலைவர் விஜய் அவர்கள் கடத்திருக்காங்க. ஏன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிளம்பிட்டாங்க, அங்கே ஒரு நிமிஷம் கூட அவர் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா இனிமே வரப்போகிற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தான் விசாரணையை முடிச்சோன்னே ரைட்டு படுத்துவிட்டு காலையில் கிளம்பி போவோம் அப்படிலாம் இல்லை, உடனடியாக சென்னை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்தா ரொம்ப தெளிவான பாதையை நோக்கி தலைவர் விஜய் அவர்கள் போயிட்டு இருக்காங்க. கான்ஃபிடண்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.